ஓவன்லாம் தேவையே கிடையாதுங்க இந்த கேரமல் கஸ்டர்ட் நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு. முதல்ல கேரமல் கஸ்டர்டு ஓவனில் பண்ணும்போது எனக்கு வந்து ரிக்வஸ்ட்டு, ஷெஃப் நாங்கள் வெஜிடேரியன், எனக்கு வந்து வெஜிடேரியனில் பண்ணி காமிங்கன்னு. அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரமல் கஸ்டர்ட் வெஜிடேரியனில் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு வந்து ரிக்வஸ்ட், ஷெஃப் வெஜிடேரியனுக்கும் பண்ணிட்டீங்க, ஓவனில் வச்சு பேக் பண்ணுறவங்களுக்கும் பண்ணிட்டீங்க, நான் வந்து ஓவன் யூஸ் பண்ண மாட்டேன், நான் எப்படி கேரமல் கஸ்டர்ட் பண்ணுறது? எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. அதனால் இந்த இட்லி ஸ்டீமரில் தான் நம்ம இன்றைக்கி கேரமல் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா முதல் பண்ண வேண்டிய வேலை சர்க்கரையை உருக்கி கேரமல் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றி செட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பால் சூடாக்கணும். சூடாகிற டைமில் 4 முழு முட்டை, அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வேனிலா எசன்ஸ், சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் ஆகிற டைமில் பால் கொதிச்சிரும். இப்போது இந்த முட்டை மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா முட்டை வெந்து போயிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருக்க மோல்டில் ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு நம்ம இட்லி குக்கரில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக் இல்லைனா கத்தி லைட்டாக இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வெந்துருச்சான்னு நமக்கு தெரியும். வெந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக நம்ம இட்லி ஸ்டீமரில் பண்ண கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. வேறு நாங்கள் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.